வெல்கம் டு ஹரிஹரன் பிளாக்ஸ். நீங்க நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கல்யாணவரில் இருக்க திருவிக்கா பார்க் தான். நீ நம்ம கூட நந்தகுமார் வந்திருக்காரு. நன்றி இணைஞ்சிருக்காரு. ஆனா பார்த்தோன்னே ஒருத்தருக்கு பிதிர்கள் ஆயிடுச்சு. வரும்போதே நான் அவங்களை கேட்டேன், உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான்டா அப்படின்னு. கிளாஸ்ல ரொம்ப கோளாறு குத்தாங்க. தடா பிளாஸா தடா ஃபால்ஸ் ஃபால்ஸ் நம்ம வந்தாலே ஸ்போக்கன் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வளர மாட்டேங்குது. இந்த பார்க் வந்து சென்னையில டாப் 10ல இது ஒண்ணுனாங்க. அதுக்கு நம்பர் 1 இல்ல, அது நம்பர் 1 இல்ல, உள்ள போய் பார்த்தா நம்பர் 9 உன் நம்பர் உள்ள வரும்போது லைட் செட்டிங்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. சூப்பரா செட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல பாஸ்கெட் பால் கோர்ட், கிரிக்கெட் பிளே ஏரியா, பேட்மிண்டன் கோர்ட், பீச் வாலிபால் கோர்ட், ஸ்கேட்டிங் ரிங், பிளே ஏரியா, ஓப்பன் ஏர் தியேட்டர், ரீடிங் ஜோன், மெடிடேஷன் ஜோன், அவுட்டோர் ஜிம், 8 ஷேப் வாக்வே, யோகா, மியூசிக்கல், வாட்டர் ஃபவுண்டன். செம்ம ஃப்ரேம் ப்ரோ, சூப்பரா இருக்கு ப்ரோ. இவ்வளவு நேரம் நாங்க போட்டோ எடுக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண? சண்டைக்கு வர்றையா? பாத்துட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ண? இப்ப நீ சொல்ற என்னென்ன இருக்கு இந்த இடத்துல சொல்லு. வாங்க இங்க வாங்க, இங்க வாங்க. இப்போ நம்ம வந்து சென்னை நகர் பார்க்கல இருக்கோம். அங்க வந்து எத்தனை தடவை தாங்க சென்னை நகர் பார்க்குக்கு வந்துட்டோம், முன்னாடியே சொல்லிட்டோம். இன்னமும் சென்னை நகர்ல இருக்க திருவிக்கா பார்க். இப்படி வா சொல்லு. பாத்து சொல்லுவா. இங்க வந்து என்னென்ன இருக்குன்னா பேஸ்கெட் விளையாடுற இடம் இருக்கு, கிரிக்கெட் விளையாடுற இடம் இருக்கு, பேட்மிண்டன், அப்புறம் வந்து பீச்ல வாலிபால் விளையாடுவாங்களே, அப்புறம் ஸ்கேட்டிங் பண்ற இடம் இருக்கு, அப்புறம் பிளேயிங் ஏரியா தான் சின்ன பசங்க விளையாடுற இடம், அப்புறம் வந்து ஓப்பன் ஏர் தியேட்டரா. அப்புறம் வந்து ஐயா நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நான் வந்து ஒப்பிச்சுட்டு போயிடுறேன், நீ வேற டைம் இல்ல. அப்புறம் வந்து சொல்லு. சொன்னா புக் படிக்கிற இடம், அதாவது இந்த எக்ஸாமுக்கு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. இந்த மாதிரி புக் எல்லாம் படிப்பாங்களா அந்த இடம். தியானம் பண்ற இடம், அப்புறம் நிறைய இடம் இருக்கு. இங்க நீ மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லிட்டு நீ எங்க சொல்லிட்டு ஓடுமோவா வளராதனால சொல்லிருக்காங்க. முடிச்ச சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? Memories bring back. ஆக்சுவலா இதான் ஸ்கேட். இதே நம்ம நார்மல் டேஸ்ல வந்து நிறைய பேர் விளையாண்டு ஸ்கேட்டிங் கத்துக்கிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இல்ல நான் ஸ்கேட்டிங் கத்துப்பாங்க. ஸ்கேட்டிங் பண்ணல இந்த இடத்துல நான் தான் அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோபி ஓட்ட எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே. சரி, எப்ப ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அது சொல்லு. அதாவது நார்மல் டேஸ், நார்மல் டேஸ்னா என்ன? நார்மல் மழை இல்லாம வெயில் இல்லாம ஈவினிங் டைம்ல ஈவினிங் மழை இரு ஈவினிங்ன்றது வந்து ஒரு டெய்லியா நடக்கிறது. ஆனா மழைன்றது கிளைமேட். சரி அதான். ஆமா, என்ன நீ எங்கயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி ரெண்டுமே சம்பந்தம் எல்லாம் பேசலாம். மழை இல்லாத அதான் ரெய்னி சீசன் இல்லாம ஒரு சம்மர் சீசன்ல வந்து சம்மர் சீசன்ல தான் விளையாடுவாங்க. அப்ப ஆமா சம்மர் டேஸ்ல விளையாடுவாங்களா பசங்க வந்து. சரி, இது என்ன சீசன் சொல்லு. இது வந்து சம்மர். வின்னர் விஷால் படம். பேட்மிண்டன் கோர்ட் அடுத்ததா பூப்பந்து மைதானம்.
ஆனா இங்க நீங்க எத்தனை வந்தா விளையாடிங்களா, எந்த சார்ஜஸும் இல்ல. நீங்க பேட்மிண்டன் ஃப்ரீயா விளையாடலாம். மைண்ட் செட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். எல்லாமே விளையாடலாம். நல்லா விளையாடும்டா ஓரளவு. கிரிக்கெட் தான் கொஞ்சம் வராது. பேட்மிண்டன் எல்லாம் இருக்கு, எல்லாம் உட்காந்துடலாம். பேட்மிண்டனுக்கு 2 கோர்ட் இருக்கு. ஆக்சுவலா அதுதான் சொன்னது. அங்க பாடுறா பாட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்துல வாட்டர் ஃப்ளோ வரும்னு சொன்னாங்க. அது பாக்குறதுக்கு அதான் வந்தோம். ஆக்சுவலா அதெல்லாம் ஃபாரின் மாதிரியான கண்ட்ரீஸ் தான் பாத்துருக்கோம். முதல் தடவை இங்க இருக்குன்னாங்க, அதான் பார்க்க வந்துடும். பக்கத்துல வாலிபால் கோர்ட்டும் இருக்கு. வாலிபால் கிரிக்கெட் எல்லாமே இருக்கு இங்க. நீங்க சம்மர் டைம்ல இருக்கு. சம்மர்ல என்ன இருக்கு? நான் சம்மர்னா உனக்கு புரிய மாட்டேங்கிறாரு. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. எவ்வளவு சொன்னாலும் மரமண்டியில ஏற மாட்டேங்குது. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? விட்டுரு, நானோ வீட்டுக்கு போயிடுறேன். வீட்டுக்கு போயிடுறேன். நடப்பாத 8 மாதிரி இருக்கும். அந்த தொப்ப குறையும். ஸ்கூல் டேஸ்ல நான் யோகா நிறைய சர்டிஃபிகேட் தியேட்டர்லாம் இருக்காங்க. ஸ்கூல் டேஸ்ல யோகா நிறைய சர்டிஃபிகேட். நிஜமாலே இப்பதான் கொஞ்சம் உடம்பு போட்டுருச்சு. அதெல்லாம் இப்படி இருக்கு. இந்த இடத்துல நான் வரதுக்கான முக்கியமான காரணம் இந்த லாஸ்ட்ல இருக்க மியூசிக் வாட்டர் ஃபவுண்டேஷன், அதுக்கு அடுத்து ஓப்பன் ஏர் தியேட்டர், அப்புறம் இது 2 தான். மத்தெல்லாம் நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க. ரெய்னி சீசன்னால கொஞ்சம் எல்லாமே க்ளோஸ்ல இருக்கு, நாட் அவைலபிள்ல இருக்கு. ஆனா நீங்க ரெயின் இல்லாத டைம்ல வந்தீங்கன்னா அவைலபிள் எல்லாமே. இதண்டா 8 ஷேப் வாக்வே ஏதோ இருக்கு பாடுறா. 8 ஷேப் வாக்வே. ஆனா என்ன இடம் கொஞ்சம் தண்ணியா இருக்கு, இல்ல மஜாவா இருந்துருக்கும். காலுக்கு நல்லா ஃபுட் மசாஜ் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. கால் வலிதான் வராதுடா. ஆனா அதுல நடந்தா வயசானவங்களா வந்து நடப்பாங்க. அதனால ஓம் வந்து நடக்கிறான். சொல்லும் போது அரி உனக்கு வேணா சுகர் வேணுமா இது வேணுமா, நான் இப்பயா வர ஓமே கெட் அவுட். சால்ட் வேணுமான்னு கேட்பான். அப்புறம் இங்க ஒரு 8 தான்டா இருக்கு. அங்க ஒரு 8 இருக்கு, அங்க ஒரு 8 இருக்கும்டா மொத்தம். எண்ணி பாடுறா, நீ எண்ணி பாரு. 8 இருக்கும். 1 2 3 4. ஓ அதனாலதான் அந்த 6 7 8 இருக்கும். ஒரே 8 இருக்குன்னு நினைச்சிருந்தாரு. இதுதான் என்ட்ரன்ஸ் ஆடா. அப்படிதானே வந்தோம் போல இருக்கு. வேற யாரு தண்டியா? இதுதான் சொன்னேன். அங்க போடுறா. இங்க தமிழ் பாட்டு மட்டும் இல்ல, தெலுங்கு பாட்டு எல்லா பாட்டுமே போடுறாங்க. இருக்கிறதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சரியான வருஷம் ப்ரோ. மெட்ரோக்கு பக்கத்துலயே இருக்கு. மெட்ரோ ஆமா ப்ரோ. சரியா இருக்கு ப்ரோ. ஸ்மெல்லு சென்ட் வாசம் வருதுன்னு பார்த்தா நீங்க வந்து ரொம்ப தூரம் நினைச்சிடாதீங்க. சென்னை நகர் மெட்ரோ பிரியாணி வேற மாதிரி ப்ரோ. இந்த பூ கிரிக்கெட் ஆட்டம் இருக்கு. மைக் இல்லாம பேசிட்டு இருக்கீங்களா? ஒரு சில பேசினா கட் பண்ணிக்கலாம். மெடிடேஷன் ஜோன் சொன்னாங்க. ப்ரோ வெரி ராங்.
செட்டிங் எல்லாம் இருக்கு, பொட்டானிக்கல் மூட இருக்கு. மெதிச்சிடுறாங்க இவன் என்ன அவர் பேசுறத கொஞ்ச நேரத்துல அவரே மறந்துடுறாரு. பராமரிக்கிறாங்க. செடி ஒரு வாட்டி மறிச்சா அதோட செடி அப்புறம் அது எல்லாம் பேசி முடிச்சு சாரி அப்படி சொல்லிடுறாரு. எங்காச்சும் ஒண்ணு எங்காச்சும் உருப்படியா இருக்கிறாரா அந்த மனுஷன்? அழகா மறைகிறாங்க. இயற்கையை பாதுகாக்கணும் சொன்னா பத்தாது, பாதுகாக்கணும். இருக்கு நிறைய வேற மாதிரி உங்க டிசிப்ளின் தான் முக்கியம். சேனல் வச்சு ஃபேமிலியோட மியூசிக் மியூசிக்கா ஒண்ணும் வரலடா. மண்ணாகாத விழுந்துருக்குன்னா போய் தூக்கி ஹெல்ப் பண்றா போல. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அம்மா பாத்துப்பாங்கடா. ஏதோ பண்ணிட்டு பண்ணாத பச்சை மிளகா அடி அடி ஆனா இங்க கரெக்டா அவங்க இருக்காங்க பேசுறாங்க. நீங்க குறைக்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க. ஏய் அந்த அக்கா நல்லா கடை நீ இருக்கடா. பார்க்க கரெக்டா மெயின்டைன் பண்ணலாம். பார்க்க காரா. ஆனா இங்க நிஜமாலே சூப்பரா இருக்கு. ஃப்ரீயா புகார் எல்லாமே ஆடுது ப்ரோ. அவருக்கு ஒரு நிமிஷம் வாங்க சார். லேடிஸ் இல்ல தெரியாம போயிட்டா. ஆண்கள் பெண்கள் போர்டு போடல, போட்டாலும் அவனுக்கு தெரியாது. நிஜமாலே இன்னும் கொஞ்சம் நிஜமாலே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பையனை வந்து பொண்ணா ப்ரோ. அப்ப நீ போறேன் போயிட்டு பேல போற என்ன பேல அது பொண்டாட்டில அதுடா. இவர்தான் வந்து திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரம். இவரோட பேர்லதான் இந்த பார்க் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நாங்க இவரை காந்தி தாத்தா தம்பி நடச்சிட்டோம். ஆனா இவரு இல்ல, இவரு வேற. அவரு வேற. இவர் அண்ணனா இருக்கும்போது அவர் தம்பியா இருந்தாரு, அவர் தம்பியா இருக்கும்போது அண்ணனா இருக்காரு. ஆமா.
பாத்ரூம் எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லாருமே இந்திக்காரங்க முதல் கொண்டு க்ளீனாக ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாக இருக்காங்க. இதே மாதிரி மெயின்டைன் பண்ணால் இந்த பார்க் நல்லாயிருக்கும்.